சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்றது? ஆமாங்க, அஷ்டமத்துல சனி. என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. சிம்ம ராசி 2019 வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 25க்கு திரும்பி அதே மாதிரி வரப்போகுது. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வரப்போகுது. ஸோ எல்லாமே கவனமா இருக்க வேண்டியது கட்டாயமா ஆயிடுச்சு. பண விஷயத்துல கவனமா இருங்க. யாருக்கும் எந்த கடனும் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் எதுலயும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எதுலயும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எல்லாமே நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும் சிம்ம ராசிக்காரங்க. சப்போஸ் நீங்க பண்ணிட்டு அது ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இது ஒரு காரணமா தான் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது ஹெல்த் விஷயத்துல புதுசா எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ் கொடுத்துரும். ஸோ ஹெல்த் கவனமா பார்த்துக்கோங்க. ஒழுங்கா ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் கன்சல்டேஷனோட போங்க. நீங்களா எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. மூன்றாவது குடும்பம் பொண்டாட்டிக்கிட்ட நெஞ்சை நிமித்தாதீங்க. பொண்டாட்டியா இருந்த புருஷன்கிட்ட சண்டை போடாதீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். நீங்க ஒன்று செய்யறது ஒன்று தப்பா தான் போகும். 10ல் 6 விஷயம் தப்பா தான் போகும். ஸோ எப்பவுமே அனுசரிச்சு ஒரு ஆதரவா இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷம் நீங்க பதுங்க வேண்டிய காலமா தான் இருக்கும். நான்காவதா வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க. இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் தேடுங்க. சப்போஸ் வேலை போனாலும் டென்ஷன் ஆகாதீங்க யாருக்கிட்டையும். ஸோ இந்த கம்பெனிகள்லாம் இன்னொரு கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நல்ல காலம் வரும். இந்த 2.5 வருஷம் அப்படிதான் இருக்கும். ஸோ கவனமா இருங்க. வண்டி வாகனத்துல பார்த்துக்கோங்க. இந்த 4 விஷயத்த மட்டுமே நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இல்லைன்னா பெரிய லாஸ் ஆகி பின்னாடி பணம் கஷ்டம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய ஆகிறது பார்க்கும். கவனமா இருங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸா சாப்பிடுங்க. நட்ஸ், டேட்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க. எப்படி ஹெல்த்தி விஷயம் ஆரம்பிக்கும்னா, எடுத்த உடனே உங்களுக்கு எதுவுமே பண்ணிடாது. இனிஷியலா என்ன பண்ணணும்னா, உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த வெளில வாங்கி சாப்பிட்றது, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், ஷவர்மா, இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நம்ம இயற்கையான ஃபுட்டு எது உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த ஹீட் குறைக்க நம்ம என்னென்ன சாப்பிடுறது, பழைய சாதம், இது கொஞ்சம் நேச்சுரலான ஃபுட்டாக எடுத்துக்கின்னு கொஞ்சம் டைஜஷன் முதல்ல அதில் தான் கை வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதும் வரும். ஸோ நீங்கள் பொறுமையாக அந்த ஹெல்த் இஷ்யூவை கண்ட்ரோல் பண்ணி ஒரு டயட்டோட மெயின்டைன் பண்ணி பக்காவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கடந்து போயிடலாம். சிம்ம ராசிக்காரங்க டூயட்லாம் பாடவே முடியாதுங்க இந்த 2.5 வருஷத்துக்கு. கண்டிப்பாக லவ் பண்ணீங்கன்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் பண்ணக்குள்ள நீங்க டூர் போனீங்கன்னா அந்த டூர் நீங்க கிளம்பி முடிச்சுட்டு அந்த போற டைம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அது கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க. முன்னெச்சரிக்கையோட இருந்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் உங்களால இந்த 2.5 வருஷம் நம்ம பதுங்கிதான் ஆகும். பதுங்கிட்ட பிறகு நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் பார்த்தே இருங்க. தேவையில்லாம அசிங்கம், அவமானம், தேவையில்லாத பண செலவு எல்லாமே வரும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சிம்மராசிக்காரங்க வீடு, மனை, வாசல் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அது விரைய செலவா ஆகாம சுப செலவாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு செலவு இருக்கும். ஸோ நீங்க மெடிக்கல் செலவு மட்டும் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. மற்ற எந்த செலவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். உடம்ப மட்டும் ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. 8ல் சனினாலே இருக்கிறதுலே மோசமான சனி தான் 8ல் சனி தான். 8ல் சனி பகவான் இல்லாத துன்பத்தை கொடுத்துருவாரு. நம்ம ஆயுள் முழுக்க இருக்கிற நம்ம சனி பயிற்சியோட வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வர, கரெக்டா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் சனி. அர்த்தம் சனி. அந்த சனியை மட்டும் நம்ம எப்படியா கடந்துடணும். அதுதான் வாழ்க்கையிலே இல்லாத துன்பத்தை நம்மளுக்கு கொடுத்துரும். அந்த ஒரு சனி மட்டும் நம்ம கடந்துட முடியாது. உங்ககிட்ட பணம் போனா பணம் சம்பாரிச்சுக்கலாம். பணம் பிரச்சனையே கிடையாது. உங்ககிட்ட இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது. 5 லட்ச ரூபாய் என்னோட ஏமாத்திட்டாங்க, இல்லை எனக்கு ஏதாவது செலவாயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா ஹெல்த் உடம்பு போச்சுன்னா வராது. ஹெல்த் இஷ்யூவை முக்கியமா பார்த்துக்கோங்க. எல்லா கெட்ட பழத்தையும் விட்டுருக்குறவங்க, வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி அடிக்கிறவங்க, தண்ணி சாப்பிட்றவங்க, யாரா இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டா விட்டுருங்க. சிம்ம ராசி அஷ்டமத்துல சனினா உயிர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். வண்டி வாகனத்துல ஜாகிரதையா இருக்கணும். எல்லாமே கவனமா இருக்கணும். நம்ம ஆன்மீகம் அறிவோம் சேனலுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.